Hello guys, இந்த வீடியோல வீட்லயே நம்ம நெய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 15 நாளா கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பாலாடை வச்சு தான் நான் செய்ய போறேன். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 15 நாளா நான் பால் காய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆறுன பிறகு அது மேல இருக்கிற ஆடை எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணினது. இது வந்து 15 நாளா ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்தது. எப்ப நீங்க செய்றீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எடுத்து கீழ ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பூன்ல எடுக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். இல்ல ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும், நெய் எடுக்க வராது. சோ இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடணும். மாத்திட்டு இதுல வந்து நம்ம சில் தண்ணி ஊத்தணும். லைக் நார்மல் வாட்டர் ஊத்தினா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி வந்து விட்டு விட்டு அரைக்கணும். இந்த பாலும் இந்த பட்டரும் வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மிக்ஸி வந்து விட்டு விட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக அந்த பட்டரை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்கிற எக்ஸஸ் பாலில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பட்டரும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க தனியாக. அவ்வளோதான். இப்போ இந்த பட்டரை வந்து நம்ம இன்னொரு வாட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் இப்படியே வந்து இதை பட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நெய் செய்ய போகிறோம். இப்போ இது வந்து ஒரு கடாயில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் இது உருகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த பட்டரெல்லாம் உருகின உடனே நம்ம சிம்மில் வச்சு இதை வந்து பாயில் பண்ண வைக்கணும். இதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது கோயான்னு சொல்லுவோம், ஸோ அதெல்லாம் வந்து கீழே தங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இப்போ அந்த கோயாலாம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போது இதை முறிய வைக்கிறதுக்கு நாங்கள் கறிவேப்பிலை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். இதை ஆற விட்டுட்டு ஆறின உடனே நம்ம வந்து வெடிகட்டிக்க வேண்டியதான். வெடிகட்டின பிறகு மீற இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கோயா வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். உங்ககிட்ட சப்போஸ் நிறைய குவான்டிட்டியில் கோயா இருந்துச்சுன்னா நீங்கள் அது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா வந்து இது ஸ்வீட் டிஷ்ஷில் இந்த கருவேப்பிலை தூக்கி போட்டுட்டு ஸ்வீட் டிஷ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. இது அப்படியே ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா எல்லோயிஷாக மாறிட்டு நம்ம கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நெய் வந்திருக்கு, அதே கன்சிஸ்டன்சியில். அவ்வளோதான், நெய் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.